உண்மையாவே பொண்ணா ரியல் அனன்யா ரியலா கிட்ட அங்கதான் ஒரு ட்விஸ்ட் ரிப்ளை பண்றாங்க அனன்யா தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் அவுட் அண்ட் ஃபார் தி ரெஸ்பெக்ட் நான் டிபேட் பண்ணேன் அப்பதான் சொன்னாரு இல்ல இது பொண்ணுதான் உண்மையாவே பொண்ணா ரியல் அனன்யா ரியலா எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க யாருங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி எல்லாம் ஃபாலோ பண்றாரு நான் வந்து எனக்கு இவங்க ஐடி பாக்குறப்ப பொண்ணா இருப்பாங்களா இல்ல ஏயா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்துச்சு சரின்னு சரி அக்கௌண்ட் குள்ள போய் பார்த்தா இவரு சரி நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன் நீ என்ன பண்ற ஆல்ரெடி 20 மியூச்சுவல் ஃபாலோ பண்ணி உயிரை வாங்குறாங்க ஃபோன் பண்ணிட்டு ஏங்க 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 அப்படிலாம் என்னாச்சு நீங்க ஒரு ஃபேனா நீங்க ஃபாலோ பண்றீங்க இந்த பொண்ணு எப்படிதானோ அதுக்கப்புறம் கேட்டுட்டு நிறைய மீம் அனுப்பிச்சிருந்தாங்க இது ஃபர்ஸ்ட் பொண்ணே இல்ல ஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே நான் டிபேட் பண்ணேன் அப்பதான் சொன்னாரு இல்ல இது பொண்ணுதான் சான்சஸ் இருக்கும்னு சொன்னேங்க இல்லங்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சில அப்படின்னு ப்ரூஃப்ஸ் எடுத்துட்டு வந்தாரு பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் எடுத்துட்டு வரல நான் போயிட்டேன் ஃபோன் பண்ணி உயிரை வாங்குறாங்க கடை எப்ப சாப்பிட்டுறப்பீங்க ஏங்க 10 நிமிஷம் கழிச்சு கால் 17 மில்லியன் 12 மில்லியன் இப்படி வியூஸ் போயிருக்கு அப்படின்றப்ப ஒரு நான் சரி வேற எதுக்கோ கால் பண்றாங்க போல நான் ஏன் கண்டுபிடிச்சிங்களா இல்ல என்னங்க இப்படி ஃபாலோ பண்றீங்க எடுத்தோன்னு ஜட்ஜ் பண்ண வேணாம் டீகோட் பண்ணுவோம் ஏன்னா எப்பயுமே வந்துட்டு பார்த்துட்டு இது எல்லாரும் பண்றது நம்மளும் பண்ண வேணாம்ல இன்னொன்று நம்ம சேனல்லே ஸ்பெசிஃபிக்கா டெக்னாலஜி இருக்கு ஸோ நீங்க வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி ஆங்கரே செலிபிரிட்டி தான் அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் பார்த்து சைபர் செக்யூரிட்டி சூப்பர் ஸ்டார் உங்ககிட்ட அதுக்கு சரியா போச்சு விட்டுருங்க அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்றது தான் ஏன்னா இதை வந்து ஏன்னு அடிச்சு எல்லாரும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க பட் ப்ராப்பரான வீடியோவும் இல்லை நான் டிபேட் பண்ணது உங்ககிட்ட பொண்ணா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒருவேளை இது ஏயாவே இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது இதே பொண்ணு ஏங்க அதெல்லாம் இல்லைங்க நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் இதே பொண்ணு தான் ஹேண்டில் பண்றாங்க ஐ மீன் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2-3 வீடியோ ரியல் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட போட்டோ வச்சு அவங்களே ஏஐ மேக் பண்ணி பண்றாங்க இப்ப நிறைய பேர் வந்து இப்ப அம்மாவை மிஸ் பண்றப்ப அப்பாவை மிஸ் பண்றப்ப அதெல்லாம் கூட கம்பைன் பண்ணி போடுறாங்க அண்ட் லொகேஷன் அண்ட் லைட்டிங் கூட நமக்கு ப்ராப்பரா கொடுக்குது கிளியர் ஸ்கின் எல்லாம் கொடுக்குது எப்படி நீங்க ஏன்னு சொல்றீங்க நீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஏன்னு எப்படி நீங்க அதோட கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் ஒரு மாதிரி அது அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா தானே இருக்கு லிப்சிங் நல்லா இருக்கு அப்புறம் ஏன் எனக்கு ஏதோ கண்ணெல்லாம் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஏய் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஃபர்ஸ்ட் நம்ம டீகோட்குள்ள போவோம் டீகோடிங் ஓகே ஒரு வீடியோ எல்லா வீடியோலயுமே ஐடி கார்டு வந்துட்டு பிளக் பண்ணியிருந்தாங்க இது அவங்களோட பிரைவசிக்காக பிளக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா அப்படி மேட்ச் பண்ணும்போது ஒரு வீடியோல பிளக் பண்ணாமே ஐடி கார்டு ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது அதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க பட் அதில் ஐடி கார்டு பிளக் பண்ணியிருக்காங்க ஓகே அதை நான் வந்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஜூம் பண்ணி அந்த கோபடத்துல இந்த ஜூம் அங்க அங்க லாக் ஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம்ல செக் பண்ணும்போது ஐடி கார்டு வந்துட்டு அந்த அந்த பிளரோட ஃபோக்கஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க எடிட் பண்ணும்போது அதை விட்டு விலகும் போது அபியூஸா தெரியும்ல வித்தின் செகண்ட் அது செகண்ட் கூட கிடையாது ஸோ அதில் செக் பண்ணும்போது 2 ஐடி கார்டுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு அதனால ஃபர்ஸ்ட் ஐடி கார்டில் வந்துட்டு ப்ளூ கலரில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த பார் பெருசாக இருந்தது அதுக்கடுத்து வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அந்த பார் ஸோ ஐடி கார்டெலாம் வந்துட்டு நேரத்துக்கு ஒரு நாளாக மாற்ற மாட்டாங்களே அப்படின்னா டெய்லி ஒரு ஐடி கார்டு போட மாட்டாங்கல்ல பட் ஓகே பழைய ஐடி கார்டு புது ஐடி கார்டு அந்த மாதிரி கூட இருந்துக்கலாம் ஹைலைட்ஸ் தான் இங்கே ஹைலைட்ஸ் எனக்கு என்னன்னா அவங்க அடிக்கடி இந்த மொட்டை மாடியில வீடியோ போடுவாங்க அதுல வந்து இந்த கோழி அப்புறமா வந்து நாய்க்குட்டி அதோட மூமெண்ட்டும் ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு நீங்க பார்க்கும்போது அதுவும் எதுவும் நீங்க தப்பு சொல்ல முடியாது ஒரு பொண்ணு வந்துட்டு ரியாலிட்டியில ஒரு ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறது ஒரு விதமா இருக்கும் மார்னிங் எந்திரிக்கிறாங்க அதோட ஒரு செல்ஃபி போடுறாங்க அப்படின்னு ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ணத்துலலாம் வந்துட்டு அந்த பிம்பிள் தெரிகிற மாதிரி லேசாக குட்டி குட்டி பிம்பிள் அந்த பொண்ணோட ஜாகிங் போற போட்டோலாம் வந்து ஹைலைட்ஸ்ல போட்டாங்க இருக்கும் வந்துட்டு அவங்க அதெல்லாம் ரொம்ப ரியலா இருந்தது பின்னாடி ட்ரெஸ் இருக்கும் அழுக்கு ட்ரெஸ் இருக்கும் ஓகே சரி ஓகே கரெக்ட் டீகோடிங்காக பார்த்திருக்காரு இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம ஸ்டோரிஸ்ல பாக்குறப்ப ஒரு இடத்துல வந்து ஸ்கிரீன் கிரே கலர்ல இருக்கு பெட் இருக்கு பக்கத்துல மிரர் எல்லாமே அதே மாதிரி யூனிஃபார்மா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அண்ட் மாடியுமே அதே மாதிரி தான் பூத்தொட்டிகள் நாய்க்குட்டிகள் எல்லாமே அதே மாதிரி இருக்கு அண்ட் அவங்க யூஸ்வலா ரீல்ஸ் பண்ற இடத்துல பின்னாடி ஒரு பூ இருக்கு ஐ திங்க் போகன்வில்லா அதுவுமே பிங்க் கலர்ல யூனிஃபார்மா தான் இருக்கு சோ இதெல்லாம் வச்சு பேக் கேஸ் கூட எக்ஸாக்ட்டா இருந்துச்சு ஃபோனோட பேக் கேஸ் வந்துட்டு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு கொஞ்சம் டீகோட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஹைலைட்ல இன்னொன்னு என்னன்னா
அந்த பெட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். இது பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஒரே ஃபோட்டோவில் 4 ஃபோட்டோ இருக்கும் ஆக்சுவலாக. ABCD அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஓகே, அதில் வந்துட்டு A and C வந்துட்டு சிமிலராக ஒரே மாதிரி இருக்கும். B and D எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பெட்டோட அந்த சைடு இருக்கு இல்லையா, அது வித்து வந்துட்டு ஒரு இதில் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒரு இதில் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் மெஷர்மெண்ட்ஸ் ஜியோமெட்ரி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா you can fix it. ஆமாம். சரி, நமக்கு கொஞ்சம் ரொம்ப டிபேட்டாக போயிட்டு இருக்கு. நீங்கள் அவங்க கிட்டே கேட்டுருங்க, அனன்யாட்டே கேட்டுருங்க, நீங்கள் வந்து ஒரு பெண்ணா இல்லை ஏயா அப்படின்னு சொன்னோன்னே இவரும் வந்து மெசேஜ்லாம் போடுறாரு அனன்யா கிட்ட. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். ரிப்ளை பண்ணுறாங்க அனன்யா. ரிப்ளை வந்துருச்சுங்க ஆக்சுவலாக. என்னன்னா பாசிபிலிட்டி எல்லாத்தையுமே வச்சுட்டேன். ஒன்று அசிங்கப்படக்கூடாது, இன்னொன்று நீயே ஒரு சைபர் செக்யூரிட்டி தானடா, நான் நீயே முடிஞ்சா கண்டுபிடுற அப்படின்னு கார்த்து பேரக்கூடாது. Hey, thanks for reaching out and for the respect. This profile is a digital character created and managed by a creative studio for fashion and lifestyle storytelling. There is no adult content, no impersonation, அதாவது அடுத்தவங்களோட கண்டென்ட், அடுத்தவங்களோட போட்டோஸ் வச்சு நாங்க மேட்ச் பண்ணல எதுவும். and everything shared is original work. அப்படி இருக்கவங்க இப்போ அந்த ட்ரெஸ்க்காக லிங்க் கேட்குறாங்களா, அது சென்ட் பண்ற வரைக்கும் ஓகே. ஒரு ரியல் பர்சன் தான் அப்படின்ற மாதிரி இமேஜ் கிரியேட் பண்றாங்க. இப்போ நம்ம அந்த டாகை வச்சு டவுட் பண்றோம்னா அது வந்து ஸ்டோரியில இருக்கு. மார்னிங் மிரர் செல்ஃபிஸ் இதெல்லாம் ஏன் ஒரு ஒரிஜினல் ஆள் மாதிரியே கிரியேட் பண்ணணும்? தட் இஸ் சோ பேட்ல. ஓகே, இது வரைக்கும் ஜென்ரலா கண்டென்ட் பார்த்துட்டோம். கொஞ்சம் டெக்னிக்கலா மூவ் பண்ணலாமா ஆக்சுவலா கண்டென்ட்ல. 13 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் அதை 16 மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்ட்ரீஸ், இது வேறுபட்டு இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 13 வயசு மேண்டேட்டரி. அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை 13 இப்போ சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் நீங்க கேட்கலாம் எப்படி அவங்க சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி பசங்கலாம் அக்கௌண்ட் ஹேண்டில் பை பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது பயோல மென்ஷன் ஆயிருக்கும். தட் இஸ் மஸ்ட். எஸ், அதே மாதிரி ஒரு கண்டென்ட் ஏஐயால உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா மனிதர்கள் உள்ள வராங்க. அதை வந்துட்டு ஒரு ஹியூமனா ஆக்ட் பண்ண வைக்க கூடாது எந்த இடத்துல. இது வந்துட்டு ரூல் ஆக்சுவலா. சீட்டிங். ஓகே, நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் போய் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. ஓகே, இவர் ஃபாலோ பண்றாரு, ட்ரஸ்ட் பண்ணலாம், இவரை ஏமாத்த முடியுமா ஏஐனால மானுங்கடா அப்படிதான் நானும் நினைச்சேன் தெரியுமா. அதனால தான் முதல்ல கால் பண்ணேன். இது அக்கௌண்ட் ஹேண்டில் பை அப்படிங்கறத தாண்டி பயோல வந்துட்டு இது ஏஐயால கிரியேட் பண்ண அக்கௌண்ட், இது ஒரு டிஜிட்டலால கிரியேட் பண்ண ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இவ்வளவு ஏங்க நம்ம இப்ப இந்த மெசேஜ் படிச்சு காமிச்சிட்டோம்ல, அதுவே நிறைய பேருக்கு புரியாது. அது ஸ்டில் இன்னமும் நீ ஏஐயா இல்லையாடா அதை மட்டும் சொல்ற அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்ல இருப்பாங்க. இல்ல புரியல. ஏதான் அவங்க ஏன்னு மென்ஷன் பண்ணல. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ப்ளூ டிக்னா அதை ரொம்ப நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. சோ இப்போ ஒருத்தவங்க ப்ளூ டிக் இருக்குன்னா நமக்கு அதுவே நமக்கு ஒரு மாதிரி அது ஹியூமன் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. சோ ஏஐ வந்து ப்ளூ டிக் வாங்கலாமா? ஓகே, இது 2 விஷயம் இருக்கு. ஏஐ வந்துட்டு ப்ளூ டிக் வாங்கலாம், ஆனா அது எப்படின்னா இப்போ மாளவிகான்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கு. அது இன்ஸ்டா அந்த மாதிரி டெலிகிராம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வெரிஃபைடான அக்கௌண்ட் தான், அது ஒரு ஏஐ. என்னன்னா உங்களுக்கு ரிப்ளை வர்றது கூட ஏஐயால தான் ஆட்டோமேஷன் ரிப்ளை. அங்க ஒரு அதுக்கு பின்னாடி பிஹைண்ட் த பர்சன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, டிஜிட்டலா ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல இது ஏஐ அக்கௌண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது டெஃபினட்டா வந்துட்டு மேட்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களே சில எவிடன்ஸை கொடுத்துட்டு போயிருப்பாங்க இது ஏஐ தான் அப்படின்னு. உங்களுக்கு விஷுவலில் பார்க்கும்போது தெரியும், அந்த மேட்சஸ்லாம் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஏஐ மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதை ஹியூமனை ஆக்ட் பண்ணி ப்ளூடிக் வாங்க கொடுத்து. ஸோ அது வந்துட்டு ரூல் ஆக்சுவலா. இது ரூல்ங்கிறத தாண்டி இன்ஸ்டாகிராம் எப்படி கொடுக்குறானே தெரியல. ஒண்ணுமே கேட்கலங்க, இவனை சொல்லலாம். எனக்கு வந்து இப்போதான் நான் வாங்கினேன் ப்ளூடிக். ஸோ போனா பே பண்ண கிடைச்சிருச்சு. இதனால முன்னாடி இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு ஏஜென்சி கிட்ட போயிட்டு அது அவ்வளோ, ஏன்னா நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரிஃபை ஆகிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் சில பேருக்குலாம் வராமே இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்னன்னா 1,000 ரூபா கொடுத்தா பெட்டிகள்ல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸியா கொடுத்துட்டு போறதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். அது ஏஐக்கு கொடுத்ததா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொடுத்தது முன்னாடி நான் தான் சொன்னேன்ல, ஏஐ கொடுக்கறது தப்பு இல்லை. அது ஏஐயாவே ரியாக்ட் பண்ணி இது ஏஐ தான் மென்ஷன் ஆயிருந்தா தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க அந்த குரூப்ல கூட பாத்தீங்கன்னா இது ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இது ஹியூமனா ரியாக்ட் பண்ணி ப்ளூடிக் வாங்கக்கூடாது. மார்க் என்ன பண்றாருன்னு தெரியல உட்காந்துட்டு. மார்க் மாமா, ஆமா நல்லா இருக்கீங்க. இதுக்கான 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வீடு எல்லாமே ஒரிஜினலா இருக்கலாம். அவங்க தங்கிக்கிட்டு இருக்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது பொண்ணோ பையனோ ஹோவர் யார் வேணா இருக்கட்டும். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரியல் வீடியோ அப்லோட் ரெஃபரன்ஸ்க்காக இமேஜ் அனுப்புவோம். அனுப்பிச்சு நான் மிட்ஜர்னின்னு ஒரு ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 விஷயம் கேட்கும். ஒன்று வந்துட்டு அது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ற சைட். ஸோ அது என்ன பண்ணுன்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் கேட்கும். ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்டைலை கேப்சர் பண்ணி ஆப்ஜெக்ட் கேட்கும். ஆம்னி ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இதே ஆளோட ஃபோட்டோ அப்படியே மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை மேட்ச் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும், என்ன இது வேணும்னாலும் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும்.
இதுல டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காருங்க. ஏன்னா கண்ணாடியில இருக்கும் அழுக்குகள்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. ஆமா அந்த கண்ணாடியில இருக்க டஸ்ட், ஸோ அது அப்படியே எப்படி ரியலா இருக்குமோ அதே மாதிரி போனை மேட்ச் பண்ணியிருக்காரு. பேக் கேஸை கலட்டிட்டு ஒன்று, பேக் கேஸ் போட்டு ஒன்று, மறு வச்சு ஒன்று, வைக்காம ஒண்ணுங்கிற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. பின்னாடி ஸ்கிரீன் பாருங்களேன், எல்லாத்துலயும் ஒரே ஸ்கிரீன், டீ-ஷர்ட் மேட்சிங். ஆக்சுவலா இன்னும் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னா வீடியோல அந்த போட்டோ மேட்ச் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் கடைசியில அந்த மிரர் ஷாட் ஒன்று வரும் பாத்தீங்களா, இது அந்த போட்டோ எடுத்த ஹைலைட்டோட மேட்ச் பண்ணிருப்பாரு வீடியோ. ஈவன் வீடியோல இருந்து இவர் எப்படின்னா ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டை உருவாக்கிட்டாருங்க, அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி கிரியேட் பண்ணாங்க. சீரியஸா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு போட்டோ இருக்கு, நீங்க ஒரு போட்டோ யாருக்காவது ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போட்டோவை வச்சு கூட உங்களோட லொகேஷன் ட்ராக் பண்ண முடியும். அந்த போட்டோ எந்த டைம்ல எடுக்கப்பட்டது, எங்க, ஆப்வியஸ் அது பேர் தான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த போட்டோஸோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏஐயால உருவாக்கப்படுற போட்டோஸ் அண்ட் வீடியோஸோட மெட்டா டேட்டாவை எக்ஸாக்டா கலெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஆப்வியஸா அதுல தெரிஞ்சிடும் அவங்க கிரியேட் பண்ணது எடிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா. அன்எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. யாரும் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறத வச்சு ஒரு 4-5 ஃபேஸை மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம், இல்லை சம்டைம்ஸ் ஒரே ஃபேஸே மெர்ஜ் பண்ணி ஒரு கொடுக்கலாம். அதனால அந்த ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப பயமா தான் இருக்கு. இன்ஸ்டா பியூட்டி, ஏஐ பியூட்டி வைங்க கரெக்டா. நான் எவ்வளவோ வீடியோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்திருக்கேன், ஆனா இந்த வீடியோவை ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கலாம் போல, அவ்வளோ அழகு. நாள் ஃபுல்லா உட்காந்து தான் அவரும் ரெடி பண்ணி இருக்காரு. அப்படிதான் இருக்கும். Some angels don't have wings. I mean, just look at you. அவ்வாளுக்கு பிறந்த பயபுள்ள. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நம்பர்லாம் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ஷால் போட்டு வீடியோ பண்ணலாமே, நல்லா தான் இருக்கும். அது பொண்ணே இல்லடா போண்டா முக்கா. 100 மிஸ் கால் ஃப்ரம் தமிழ் சினிமா. கண்டிப்பா கால் வந்திருக்கும். ஏன்னா எப்படிங்க எவ்வளவு ரியலிஸ்டிக்கா ஒரு ஏஐ உருவாக்கி இருக்கீங்க, எனக்கு சொல்லித்தாங்க, மூவிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கால் வந்திருக்கும்.